மார்னிங் ஆல் டெய்லி மார்னிங் 8 o'clock நம்மளுடைய சேனலில் வந்து டிஎன்பிசி ப்ரிஃபர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு தினமணி நியூஸ் பேப்பர் ரீடிங்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். இன்னையோட இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்து நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட் இங்கே பாருங்கள், வளரும் துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்த இந்தியா சிங்கப்பூர் உறுதி. அதாவது இந்தியா சிங்கப்பூர் இடையே அமைச்சர்கள் அளவிலான 2வது வட்ட மேஜை அதாவது ISMR கூட்டம் வந்து சிங்கப்பூரில் வந்து திங்கட்கிழமை வந்து நடந்தது. நம்மளுடைய இந்தியா சார்பில் வந்து மத்திய நிதியமைச்சரான நிர்மலா சீதாராமன் அவர்களும், வெளியுறவுத்துறை அமைச்சரான ஜெய்சங்கர் அவர்களும், வர்த்தகம் தொழில்துறை அமைச்சரான பியூஷ் கோயல் அவர்களும், ரயில்வே துறையினுடைய அமைச்சரான அஸ்வினி வைஷ்ணவ் ஆகியோர் வந்து பங்கேற்றிருப்பாங்க. இதில் குறிப்பாக வளர்ந்து வரும் துறைகளை வந்து எண்மயமாக்கணும், அதாவது டிஜிட்டல் ஆக்கணும், திறன் மேம்பாடு, நிலையான வளர்ச்சி, சுகாதார வசதிகள் மற்றும் மருந்துகள், அதிநவீன உற்பத்தி முறைகள், இணைப்பு வசதிகள் ஆகியவற்றினுடைய ஒத்துழைப்பில் 2 நாடுகளும் வந்து ஒரு சில ஒப்பந்தங்கள் வந்து மேற்கொண்டிருக்காங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இன்னியோட குறளை வந்து நம்ம வாசிக்கலாம். இந்த குறள் வந்து அறிவு உடைமை அப்படின்ற அதிகாரத்தில் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. குறளை வாசிப்போம். எதிரதா காக்கும் அறிவினார்க்கும் இல்லை, அதிர வருவதோர் நோய். அதாவது இந்த குறளினுடைய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எதிர்காலத்தில் வரக்கூடிய துன்பத்தை முன்கூட்டியே அறிந்து காத்து கொள்ளக்கூடிய அறிவுடைய வல்லோருக்கு அவர் வந்து நடுங்கும்படியான துன்பங்கள் வந்து அவருக்கு நேராதுன்றது தான் இந்த குறளினுடைய பொருள். சரிங்களா, எதிரதா காக்கும் அறிவினார்க்கில்லை, அதிர வருவதோர் நோய். நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், லடாக்கில் புதிதாக 5 மாவட்டங்கள் அமித்ஷா அறிவிப்பு. லடாக் யூனியன் பிரதேசத்தில் வந்து புதிதாக 5 மாவட்டங்கள், அதாவது திராஷ், ஷாம், நுப்ரா, சாங்தாங் சொல்லிட்டு 5 புதிய மாவட்டங்கள் வந்து உருவாக்கப்படும் சொல்லிட்டு மத்திய உள்துறை அமைச்சரான அமித்ஷா அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காரு. 2019 பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரினுடைய சிறப்பு அந்தஸ்தை வந்து ரத்து செய்து ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக்குன்னு சொல்லிட்டு 2 யூனியன் பிரதேசங்களாக பிரித்தாங்கன்றதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், இலங்கையில் இந்திய சீன போர்க்கப்பல்கள், அதாவது நம்ம இந்தியாவை சேர்ந்த மும்பை அப்படின்ற போர்க்கப்பல் வந்து இலங்கைக்கு வந்து சென்று இருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா சீன போர்க்கப்பல் கூடவும் இலங்கையினுடைய போர்க்கப்பல் கூடவும் ஒரு சில பயிற்சிகளை வந்து மேற்கொள்ள போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இலங்கையினுடைய விமானப்படையினால் இயக்கப்படுற டோர்னியர் கடல்சார் அமைப்பு கண்காணிப்பு விமானத்துக்கு தேவையான உதிரி பாகங்கள் எல்லாமே இந்த மும்பை போர்க்கப்பல் வந்து வழங்க போதாமா. அது மட்டும் இல்லாமல் இந்த விமானத்தை இயக்கும் பைலட்டுகளுக்கு இந்திய கடற்படை வந்து பயிற்சி எல்லாமே வந்து வழங்க போகிறாங்க. நம்மளுடைய மும்பை போர்க்கப்பல் பார்த்தீங்கன்னா 163 மீட்டர் நீளம் கொண்டது. இந்த கப்பலில் பார்த்தீங்கன்னா 410 இந்திய கடற்படை அதிகாரிகள் வந்து அந்த கப்பலில் சென்றிருக்காங்க. சரிங்களா, ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், கடலூர் மாவட்டம் வாழைப்பட்டில் வந்து தென்பெண்ணை ஆற்றில் பழங்கால சுடுமண் பொம்மைகளும் வட்ட சில்லுக்களும் வந்து கண்டுபிடிச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னோட இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்து இதோட கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்யூ ஆல்.